ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே கூடி வந்த எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நமக்கு நல்லவராயிருக்கிறார். உபாகமம் 33ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். உபாகம் 33ஆம் அதிகாரம் ஒரு வெளியேற பெற்ற ஒரு அதிகாரம். மோசே மரிப்பதற்கு முன்பாக எல்லா கோத்திரங்களையும் அழைத்து அந்த கோத்திரங்களுடைய வாழ்க்கையை குறித்தும் அவர்களுக்கு தெய்வம் வைத்திருக்கிற திட்டங்களை குறித்தும் நிறைய காரியங்களை அவர் பேசினார். இதே போலதான் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் யாக்கோபும் தன் பிள்ளைகளை அழைத்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லி பேசினார். அதுல யாக்கோபு யாரெல்லாம் சபித்தாரோ அல்லது யாக்கோபு யாரெல்லாம் இவர்களெல்லாம் சரியில்லை என்று சொல்லி அவர்களை வைத்து அவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவர் எப்படி இவர்கள் வாழ்க்கையில மாற்றினார் என்கிறத 1-2 வசனங்கள் வழியாய் நம் ஆதியாகமம் 49 கையில வச்சுக்கோங்க, உபாகம் 33 கையில வைத்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து 1-2 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் எப்படி சூழ்நிலைகளை மாற்றினார், எப்படி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார் என்கிறதை நாம் கற்றுக்கொண்டு ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய். ரூபன் செய்த ஒரு தவறு நமக்கு தெரியும். ரூபன் செய்த அந்த தவறின் நிமித்தமாய் தகப்பன் தன்னுடைய மரண காலங்களில் எல்லா பிள்ளைகளுக்கும் பேசும்போது ஆசீர்வாதங்களை கொடுக்கும் போது இந்த மூத்தவனை பார்த்து சொல்லுகிறார், எப்பா நீ விசேஷம், நல்ல விசேஷம் இருக்குது, நீ சேஷ்டபுத்திரன், முதற் பலனானவன், எல்லாம் கரெக்டு தான். ஆனா நீ யார் தெரியுமா? தண்ணீரை போல தளம்பினவன், நிலையில்லாத வாழ்க்கை வாழுகிறவன், உனக்கு ஒரு நிலையான ஜீவியம் இல்லை, யார்கிட்ட என்ன பேசணும் பழகணும் உனக்கு என்ன செய்யல தெரியல, நிலையில்லாத ஒரு ஜீவியம். ஏன்னா இவன் செய்த காரியம் அதிகேடான காரியம். அதனால அவர் சொல்றாரு, நீ ஒரு நிலையில்லாதவன், அதனால நீ ஒரு நாள் என்ன அடைய மாட்ட, மேன்மை அடைய மாட்ட, உன் வாழ்க்கை குன்றி போகும், நீ சேஷபுத்திரனும் அல்ல, என் முதற் பலனும் அல்ல என்று சொல்லி ரூபனை குறித்து தன் வருத்தத்தை யாக்கோபு கடைசி நாட்களில் தெரியப்படுத்தினார். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம் வச்சுக்கோங்களேன், ஒரு 500 வருஷத்துக்கு பிறகு வச்சுக்கோங்க. ஏன்னா 430 வருஷம் எகிப்துல அடிமையா இருந்தாச்சு, அதுக்கப்புறம் 40 வருஷம் வனாந்தரத்துல, எப்படியோ கிட்டத்தட்ட சில வருஷங்களுக்கு பிறகு மோசே இந்த கோத்திரங்களை ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்லி ஆசீர்வதித்தார் அப்படின்னா, உபாகமம் 33ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, அதுல 6ஆம் வசனத்தை பாருங்க. ரூபன் சாவாமல் பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமாயிராது என்றார். சாவாமல் பிழைப்பானாக. யாக்கோபு சொன்னது, அவன் தண்ணீரை போல தளம்பினவன் மேன்மை அடைய மாட்டான். மேன்மை அடையாத ஒருவன் என்ன செய்வான் நினைக்கிறீங்க? அவன் மரணத்தை நோக்கி என்ன செய்வான்? ஓடுவான். எல்லாம் முயற்சித்த ஒன்னும் நடக்கல, நான் கடைசியில் மனிதன் எடுக்கிற முடிவு மரணம் இல்லையா? அப்ப நான் எடுத்த முயற்சிகள் தோத்து போகும்போ, நான் எடுத்த காரியங்கள் என்னை விட்டு மீறும்போ அவன் மரணத்தை விரும்புகிறான். ரூபனை பார்த்து மோசே சொல்றாரு, யாக்கோபு சொன்னது உண்மைதான், அவன் செஞ்சது தவறுதான், ஆனாலும் ஆண்டவர் இந்த கோத்திரத்தின் மேல் ஒரு கிருபை வைப்பாராக. ரூபன் சாவாமல் பிழைப்பானாக. இவன் பிழைச்சிருக்கட்டும், இவன் ஜனம் கொஞ்சமா இருக்கட்டும், நல்ல நிறைவா இருக்கட்டும், ஆண்டவர் இந்த கோத்திரத்தை ஆசீர்வதிக்கணும். இந்த காலவேளையில தேவ தயவை கொஞ்சம் நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் பல நேரங்களில் நாம் செய்கிற தவறின்படி நம்மளை நடத்துகிறவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் வர தோல்வியை வைத்து நம்மளை நியாயம் தீர்க்கிறவரும் அல்ல. பல நேரங்களில் ஆண்டவர் நம்மளை பிழைத்திருக்கும்படி விரும்புகிறார். நம் பிழைத்திருக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமே. அப்படியானால் ஆமே, பிரமாணத்தின்படி தண்டனைக்குரியவன், பிரமாணத்தின்படி விழக்கூடியவன். அதனாலயாக்கும் நம்ம இன்னும் விழுந்து போகாமல் இருப்பது, அதனாலயாக்கும் நம்ம இன்னும் அழியாமல் இருப்பது. பழைய ஏற்பாட்டை போல இருந்தா நம்ம என்னைக்கோ அழிஞ்சிருப்போம். கர்த்தர் இன்னும் நம்ம மேல கிருபை
கிருபை வச்சிருக்கிற காரணம் நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் சொல்றாரு, ரூபனை பார்த்து சொல்றாரு, ரூபன் நீ பிழைத்திரு, சாவாமல் எப்படி இருக்கணும், பிழைத்திருக்கணும். இந்த கால வேளையில ஆண்டவர் நம்மையும் பிழைத்திருக்க வைப்பாராக. அவருடைய கிருபை நம்மையும் நிலைநிறுத்துவதாக. ஆமென். நம்முடைய வாழ்விலே வந்த தோல்விகள் நடுவே நமக்கு ஒரு இரக்கத்தை கத்த தருவாராக. ஆமென். ஒன்னு ரூபனை பார்த்து இந்த வார்த்தை சொன்னார். இரண்டாவது லேவிக்கு என்ன சொன்னார் தெரியுமா? அந்த 49ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 49:5-6-7 பாருங்க. சிமியோனும் லேவியும் அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள், என் ஆத்துமாவே அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாது, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினால் ஒரு புருஷனை கொன்று அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமானவர்கள் கோபம், கொடுமையானவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலே அவர்களை சிதறவும். யாரை குறித்து சொல்லப்பட்டது? சிமியோனையும் லேவியும் குறித்து யாக்கோபு சொன்னது. பிரமாணத்தின்படி யாக்கோபு சொன்னது கரெக்ட். ஏன்னா இவர்கள் 2 பேரும் கொடுமையின் கருவிகள். இந்த 2 பேரும் சீகேம் பட்டணத்தாரில் இருக்கிற அனைத்து ஆண் மக்களையும் கொன்னு போட்டவர்கள். தந்திரமாய் ஆலோசனை செய்து கல்யாணம் முடிப்பது போல முடித்து விருத்த சேதனம் செய்வது போல செய்து எல்லாரையும் கொன்னு போட்டவர்கள். யாக்கோபு சொல்றாரு, நீ இஸ்ரவேல் கோத்திரத்திலே இராதபடிக்கு நான் உன்னை என்ன செய்வேன், சிதற பண்ணுவேன். நீ கோத்திரமாவே இருக்க மாட்டேங்கிறார். 2 பேருமே நீ கோத்திரமா இருக்க மாட்டேன். நான் கோபம் அவ்வளவு மோசமானது. அப்போ இந்த சிமியோனுக்கும் லேவிக்கும் முன் கோபம், இந்த கோபத்தின் நிமித்தம் இவர்கள் வளரவே மாட்டார்கள் என்று யாக்கோபு சொன்னான். சோ பிரமாணத்தின்படி சட்டத்தின்படி கரெக்ட் தான். ஆனா அதை ஆண்டவர் எப்படி மாற்றினார்? உபாகமம் 33ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 33ஆம் அதிகாரம் அதனுடைய 8 10 11 வசனம் வரைக்கும் இருக்குது. நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். 8ஆம் வசனம் பாருங்க. லேவியை குறித்து, நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மியும் ஊரியும் என்பவைகள் இருப்பதாக உன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிற வசமாய் இவைகள் இருப்பதாக. ஓகே, 10ஆம் வசனம். அவர்கள் யாக்கோபுக்கும் உடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணங்களையும் போதித்து உம்முடைய சன்னிதானத்திலே தூப வர்க்கத்தையும் உம்முடைய பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளையும் இடுவார்கள். யாக்கோபு சொன்னார், கோத்திரத்திலே இல்லாதபடி உன்னை செதற பண்ணுவேன்னு சொன்னார். ஆனால் சம்பவம் என்ன தெரியுமா? ஜனங்கள் ஆண்டவரை பரீட்சை பார்த்த இடங்களில் இந்த லேவியின் புத்திரர்கள் ஆண்டவரோடு இணைந்து கொண்டதுனால, கர்த்தரோடு சேர்ந்து கொண்டதுனால கர்த்தர் சொல்றாருங்க பாரு, என் வார்த்தைகளையும் உடன்படிக்கையும் நீ என்ன செய்கிற, காக்கிற. அது மாத்திரமல்ல, யாக்கோபுக்கு நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு பிரமாணத்தையும் போதித்து உம்முடைய சன்னிதானத்தில் தூபவர்க்கத்தையும் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளையும் இவர்கள் என்ன செய்வார்கள், இடுவார்கள். சிதற பண்ணுவேன்னு அன்னைக்கு யாக்கோபு சொன்னார். ஆனால் ஆண்டவர் எப்படி மாத்தினாரு பாருங்க. இவர்களை தேவ சமூகத்தை விட்டு பிரிக்க முடியாத ஸ்தானத்துல ஆண்டவர் கொண்டு போய் விட்டார். ஆமே. மனுஷன் சொன்ன வார்த்தை, இவன் சிதற பண்ணுவேன், இவன் பூமியிலே இருக்க மாட்டான், கோத்தரமாவே இருக்க மாட்டான், நல்லாவே இருக்க மாட்டான், மனுஷன் சொன்ன வார்த்தை. ஆனால் லேவி ஆண்டவரை பிடித்து கொண்டான், லேவி கர்த்தரை பிடித்து கொண்டான், லேவி கர்த்தரோடு இணைந்து கொண்டான். இந்த லேவிலையும் சில பிரச்சனை வந்தது. கோராகு என்பவன் எழும்பி ஆசாரிய பட்டத்தை விரும்பின போது அதன் நடுவுலையும் ஒரு கூட்ட லேவியர்களை கர்த்தர் என்ன செய்தார், பாதுகாத்தார். அதனால கர்த்தர் சொல்றாரு, நீ இவ்வளவு பிரச்சனைகள் நடுவுலையும் ஆண்டவருக்காய் வைராக்கியமா நின்னதுனால கடைசி காலங்கள் வரைக்கும், அதாவது 1000 வருஷ அரசாட்சிகள் முடியும் காலம் வரைக்கும் இந்த லேவி கோத்திரம் ஆண்டவருக்கு சேவை செய்யும்படி, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நிற்கும்படி ஆண்டவர் சூழ்நிலைகளையே மாற்றினார். ஆமே. இதாங்க தேவ தயவு. நான் சொல்றதை நல்லா புரிந்து கொள்ளணும். இவன் சிதறிடுவான், இவன் விழுந்துருவான், அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிற அநேகரை ஆக்கும் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தின் நிழல்
நிழலுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறார், தம்முடைய பிரசனத்தின் நிழலுக்குள்ள வைத்திருக்கிறார். நான் சமீபத்தில் ஒரு சாட்சியை கேட்டேன், அது என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது. ஒரு பைபிள் சொசைட்டியுடைய செக்ரட்டரி ஒருவர் ஒரு வேதாகமத்தை எடுத்து ஒரு மனிதனுக்கு சுவிசேஷம் சொல்லும் போது ஒரு புதிய ஏற்பாடை கொடுத்தாராம். வாங்கினவன் சொன்னானா, நான் இதுல ஒவ்வொரு பேப்பரை கிழிச்சு அதுல நான் பீடி வலிப்பேன், அதுல நான் அந்த தூளை போட்டு பீடி வலிப்பேன், கஞ்சா வலிப்பேன்னு சொன்னானா. அப்போ அந்த செக்ரட்டரி சொன்னாராம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வலிச்சுக்கோ. ஆனா ஒண்ணு, ஒரு பேப்பரை கிழிக்க முன்னும் பின்னும் இருக்கிற பக்கங்களை நீ வாசித்துட்டு என்ன செய்யணும், நீ அதுக்கப்புறம் நீ வலிக்கணும்னு சொன்னாராம். அவர் கொடுத்தது புதிய ஏற்பாடு. இவன் சரி என்று சொல்லிவிட்டு கடந்து போனான். அப்புறம் இந்த மனிதனை பார்க்கலையாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பைபிள் சொசைட்டியுடைய செக்ரட்டரி ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் பிரசங்கத்துக்காக ஒரு கூட்டத்துக்காக போயிருந்த போது அங்க பிரசங்கிக்க வந்த போதகர் அவருடைய கையில கொடுக்கப்பட்டது. இவர் பைபிள் சொசைட்டி குறித்து சில விஷயங்களை பேசினார், சில காரியங்களை சொல்லி முடிச்சுட்டு அமர்ந்தார். அந்த மனிதன் எழும்பி பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஆமே, நான் ஒரு காலத்துல ஆண்டவரை விட்டு தூரம் நின்ன காலங்கள், பாவத்துல வாழ்ந்த காலத்துல எனக்கு ஒருவர் ஒரு வேதாகமத்தை தந்தார். அவர் தந்த போது நான் சொன்னேன், இந்த பைபிள் இருக்கிற பேப்பரை கிழிச்சு கிழிச்சு பீடி இழுப்பேன்னு சொன்னேன். அவர் என்கிட்ட சொன்னார், பரவாயில்லை, வலிக்கும் போது அதற்கு முன்னாடி இந்த வேதாகமத்தில் இருக்கிற ஒரு 2 பக்கங்களை வாசித்துட்டு என்ன செய்யணும், வலிக்கணும்னு சொன்னார். நான் மத்தேயு 1 அதிகாரத்திலிருந்து கிழிச்சு கிழிச்சு வலிக்க ஆரம்பித்தேன். யோவான் 3 அதிகாரம் வரும்போ அந்த பக்கத்தை வாசித்து கொண்டிருக்கும்போ அது வரைக்கும் கிழித்த என் கைகளால் அந்த 3ஆம் அதிகாரத்தை கிழிக்க முடியல. தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக அனுப்பி நம்ம மேல இவ்வளவு அன்பு வைத்தார் என்கிற வார்த்தையை வாசித்தபோ என் உள்ளம் உடைய ஆரம்பித்தது. நான் அழ ஆரம்பித்தேன், நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அன்னைக்கே கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். எனக்கு உதவியா இருந்தது இந்த செக்ரட்டரி ஆக்கும் என்று சொல்லி அந்த மனிதனை காட்டி கொடுத்தாராம். பாருங்க, ஆமே, அவர் சொன்ன வார்த்தை மத்தேயுவிலிருந்து யோவான் வரைக்கும் அவரால் பீடி வலிக்க முடிந்தது. ஆனா ஒரு கட்டத்தில் வரும்போது வார்த்தை அந்த மனிதனை தொட ஆரம்பித்தது. ஆமே, அப்படியானா பாருங்க, எப்பேற்பட்டவனையும் ஆண்டவர் தன்னோடு சேர்த்து கொள்ளுகிறார். அவ்வளவு மோசமான அந்த மனுஷனை தேவனுடைய வார்த்தையை தூக்கும்படி கர்த்தர் மாற்றுவார். ஆனால் நம்முடைய வாழ்வை மாற்றுவது எவ்வளவு பெரிய மேலானது. ஆண்டுடைய தயவு சாதாரணமானது அல்ல. இவன் செதற பண்ணுவேன், இவன் நாசமா போவான், இவன் நிர்மூலம் ஆவான்னு சொன்னவனை ஆக்கும் ஆண்டவர் தம்முடைய சன்னிதானத்தில் சேர்த்து கொண்டார், தன்னுடைய பிரசனத்தில் கர்த்தர் வைத்தார். சில நேரம் நம்ம எடுக்கிற சின்ன சின்ன தீர்மானங்கள், நம்ம எடுக்கிற சில சின்ன சின்ன வைராக்கியங்கள், கர்த்தருக்காய் காற்று சின்ன அன்பு, அது போதும் நம்மளை மாற்றுவதற்கு, அது போதும் நம்முடைய ஜீவியத்தை மாற்றுவதற்கு. லேவி ஒன்றும் பெருசா ஒன்றும் செய்யல, நிர்வாணமாய் இருந்த சகோதரரை கொல்லும்படி தன் பட்டயத்தை தன் கையில் எடுத்தான், அவ்வளவுதான். அந்த ஒரு காரியத்துக்காக ஆசாரிய பட்டத்தை எடுத்து ஆண்டவர் இந்த கோத்திரத்தில் மேல வைத்தார். நான் சொல்றதை புரிந்து கொள்ளுங்க. அதனாலதான் அடிக்கடி ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறாரு, என்ன, ஏதாவது ஒரு காரியத்திலேயாவது ஆண்டவர் மேல வைராக்கியத்தை காட்டணும், அது நம்முடைய வாழ்க்கையவே மாற்றும். அதனாலதான் சொன்னார், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன அநேகத்தின் மேல அதிகாரியா வைப்பேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்து என் நாமத்தை மறுதலியாமல். அப்போ ஆண்டவர் 100க்கு 100 எடுத்துட்டு வான்னு சொல்லல. எடுக்க பலன் இருந்தா எடு, அல்லது 60 எடுக்க முடிஞ்சா 60 எடு, அல்லது 30 எடுக்க முடிஞ்சா 30 எடு. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை ஒன்னு 100, ஒன்னு 60, ஒன்னு 30 பலன் கொடுக்கு. பரவாயில்லை, என்னால 30 தான் கொடுக்க முடியுதா, பரவாயில்லை, கொடு. ஆண்டவருக்கு ஏதாவது விதத்துல பலன் கொடு. அப்படி பலன் கொடுக்கும்போ என் ஜீவியத்தையே மாற்ற ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். என் வாழ்க்கை குறித்த திட்டங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் பிரமாணங்களையே மாற்றுகிறவர். ஆமே, ஒரு சின்ன வைராக்கியம், ஒரு சின்ன வைராக்கியம் தான் லேவியின் வாழ்க்கையை மாற்றினது. இந்த லேவிக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. உபாகம் 33:11. கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கையின் கிரியை மேல பிரியமாயிரும், அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்கள் இடுப்புகளை என்ன செய்யுமா? மோசே ஜெபம்,
இவன் கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டினான். இவன் யாருக்கு விரோதமா கத்தி தூக்க முடியாது. அன்னைக்கு சீகேம் பட்டணத்து மனிதரை அழிக்க கத்தி தூக்கின மாதிரி இனி என்ன செய்ய முடியாது, கத்தி தூக்க முடியாது. இனி பிரசனத்தை சுமக்கணும், அபிஷேகத்தை சுமக்கணும், கிருபையை சுமக்கணும். இனி முன்ன மாதிரி கத்தி தூக்குற வேலை அல்ல, அபிஷேகத்தை சுமக்கிற வேலையாக்கும். அதனால சொல்றாரு, யாராவது இவனை பகைச்சா இவன் யுத்தத்துக்கு போக முடியாது, மத்த கோத்திர மாதிரி யுத்தம் செய்ய முடியாது. ஆனால் இவனை பகைக்கிறவருடைய இடுப்பு எலும்புகளை ஆண்டவர் என்ன செய்யணும், நொறுக்கணும். ஒன்று தெரியுமா, தேவனுக்கா வைராக்கியம் பாராட்டும் போ, தேவ பிரசனத்தை சுமக்கும் போ, நம்முடைய பழைய பாவங்களை அழிச்சு கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும் போ, நமக்காய் ஆண்டவர் யுத்தம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். மற்ற கோத்திரத்துக்காய் அவர்கள் யுத்தம் பண்ணணும், ஆனால் லேவிக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணினார். ஆமே. அப்போ ஒரு சின்ன வைராக்கியம் தானே, ஒரு சின்ன வைராக்கியம் லேவியின் வாழ்க்கையவே என்ன செய்தது, மாத்தினது. நமக்கு ஆண்டவர் மேல கொஞ்சம் அன்பு, கொஞ்சம் வைராக்கியம், கொஞ்சம் கர்த்தரை தேடுகிற கிருபை, ஆண்டவருக்கு பயப்படுற பயம் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் ஆண்டவர் நிச்சயமாய் நம்மையும் மகிமையாய் மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமே. நம்மளையும் உருவாக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு மனிதனை மாத்திரம் நான் உங்களுக்கு சுட்டி காட்டி விட்டு நான் கடந்து போகிறேன். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பென்யமீனை குறித்து ஆமே அந்த ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் ஆமே இவர் சொன்னார், யாக்கோபு சொன்ன ஒரு வார்த்தை வாசிங்க, 27ஆம் வசனம். ஆதியாகமம் 49:27. பென்யமீன் பீறுகிற ஓனாய் காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தன் கொள்ளையிட்டதை பென்யமீன் பீறுகிற ஓனாய். பென்யமீனை பார்த்து யாக்கோபு சொன்ன வார்த்தை, ராகேலுக்கு 2வது பிறந்த பையன், செல்ல பிள்ளை. ஆனா யாக்கோபு சொல்றாரு, இவன் சாதாரண ஆளு கிடையாது, பீறுகிற ஓனாயாக்கும், பயங்கர ஆளு. இவன் பார்க்க தான் இப்படி இருப்பான், ஆனா தன்னுடைய பட்சியை பட்சித்து அதை தனக்குத்தானே பங்கிட்டு கொள்ளுகிறதுல பயங்கர ஆளு. இவன் மோசமானவன். ஓனாயுடைய குணங்கள் பயங்கர மோசமானது. இவர் சொல்ற பயங்கர ஓனாய். அதுதான் இயேசு கிறிஸ்து கூட சொன்னார் அல்லவா, ஆட்டுக்குட்டிகளை ஓனாய்களுக்குள்ள அனுப்புறது போல உங்களை அனுப்புறேன்னு சொன்னார். அப்போ ஊழியத்துக்குள்ள வரக்கூடிய போராட்டங்கள் பிரச்சனைகளையே ஓனாய் கூட்டம்னு சொன்னார். அப்பேற்பட்ட மோசமான குணம் உள்ளவன் பென்யமீன். ஆனா பின் நாட்கள்ல அவனை கர்த்தர் எப்படி மாத்தினார் தெரியுமா? 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பென்யமீனை குறித்து, அவன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ள வாசமாயிருப்பார். பார்த்தீங்களா, அவன் கர்த்தருக்கு எப்படிப்பட்டவனா? சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தருக்கு. அங்க யாக்கோபு சொன்னார் பீறுகிற ஓனாயினார், இங்க சொல்றார் இல்ல, பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன், நல்ல மனுஷன், அவன் ஆண்டவருக்கு பிரியமானவன். இஸ்ரவேலுடைய முதல் ராஜா யாரு? சவுல். சவுல் என்ன கோத்திரத்தான்? பென்யமீன் கோத்திரத்தான். பென்யமீன் கோத்திரத்தான். புதிய ஏற்பாட்டில் மிகப்பெரிய ஜாம்பவான் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் பிறந்தது பென்யமீன் கோத்திரத்தில் இல்லையா? முதல் தலைவன், ஒரு தலைவனை கர்த்தர் பென்யமீன்ல எழுப்பினார். கடைசி இயேசு செய்த ஊழியம் செய்த நாட்களில் ஆண்டவர் எழுப்பின மிகப்பெரிய அப்போஸ்தலன் பவுல் பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவன். பாருங்க, வசனம் சொல்லுது, பென்யமீன் கர்த்தருக்கு எப்படி இருப்பானா? பிரியமா இருப்பான். அவன் அந்த வார்த்தை அழகா இருக்கு பாருங்க, அவரோடு சுகமாய் தங்கி இருப்பான். யாரோடு? யாரோடு? அவன் கர்த்தரோடு எப்படி இருப்பானா? சுகமா இருப்பானா. கர்த்தரோடு சுகமா இருப்பானா என்ன அர்த்தம்? அவன் இருதயம் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்குங்கிறார். அவன் கர்த்தரோடு இணைஞ்சிருப்பான், அவன் கர்த்தரோட சுகமா இருப்பான். அது மாத்திரமல்ல, அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமா இருப்பார். ஒருத்தன் எல்லைக்குள்ள கர்த்தர் வாசமா இருக்கணும்னா அவன் எல்லை பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தமா இருந்தா மட்டும்தான் கர்த்தர் என்ன செய்வார்? வாசம் பண்ணுவார். அப்ப ஏதோ ஒரு விதத்துல பென்யமீன் அன்னைக்கு ஓனாய்தான், அன்னைக்கு பீறுகிற, அன்னைக்கு கோணம் நல்லா இல்ல, வாழ்க்கை நல்லா இல்ல, ஓனாய்தான். ஆனா இன்னைக்கு அப்படி அல்ல, வாழ்க்கை மாறிடுச்சு, ஜீவியம் மாறிடுச்சு. இப்ப அவனுக்கு ஆசைலாம் ஒண்ணுதான், கர்த்தரோடு இணைஞ்சிருக்கணும். வாஞ்செல்லாம் ஒண்ணுதான், கர்த்தரோடு இணைஞ்சிருக்கணும். இயக்கமெல்லாம் கர்த்தரோடு இணைஞ்சிருக்கணும், அவரோடு சேர்ந்து நடக்கணும். அந்த ஆசை அவனுக்குள்ள வந்துருச்சு. கர்த்தர் சொல்றாரு, நான் என்னோலும்
அவனுக்குள்ள வாசம் பண்ணுவேன். அப்போ யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்தினது சின்ன சின்ன விஷயத்துல. ஆண்டவர் சொன்ன பெருச கர்த்தர் நம்மகிட்ட தேடுறதே இல்ல. சின்ன தீர்மானம், ஒரு சின்ன அர்ப்பணிப்பு, ஒரு சின்ன பரிசுத்தம், ஒரு சின்ன வைராக்கியம், அதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை என்ன செய்யும், உருவாக்கும். அப்போ ஆண்டவர் நம்மிடத்துல தேடுவது என்ன, ஒரு சின்னது. இந்த பென்யமீன் ஓநாய் தான், ஆனா கர்த்தரோடு நடக்க விரும்பணும், அவரோடு சேர்ந்திருக்க விரும்பினோம். இது ரொம்ப ஒரு பாக்கியம் அல்லவா? ஏன்னா வாஞ்சை இல்லாம கர்த்தரோடு என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. ஏக்கம் இல்லாம கர்த்தரோடு என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். அப்போ தேவனோடு சஞ்சரிக்க தனி கிருபை வேணும். பென்யமீன் ஆண்டவரோடு சஞ்சரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தான், ஆண்டவருக்காக. அப்போ சின்ன சின்ன காரியத்தில் உண்டாகிற மாற்றங்கள் என் கேரக்டரை மாற்றும், என் சிந்தையை மாற்றும், என் சுபாவத்தை மாற்றும், கர்த்தருக்காக என்னை வாழ வைக்கும். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது கொஞ்சம் வா, கொஞ்சம் அர்ப்பணி, கொஞ்சம் இடம் கொடு, கொஞ்சம் விட்டு கொடு. ஆண்டவரை பொறுத்தளவுக்கு அவர் கேட்கறதான். நீங்க முன்னாடி பார்த்துட்டு ராஜுவின் இதயம் சொல்லி ஒரு 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 பத்திரிக்கை உண்டு தெரியுமா? அந்த சுவிசேஷ ஊழியத்தில் வந்து அதை கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம், ராஜுவின் இதயம் அப்படின்னு. நான் சின்ன வயசா இருக்கும்போ அது சின்ன ஒரு ஒரு பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கையில் ஒரு 4-5 பேஜ் இருக்கும். பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள சில இயேசு கிறிஸ்து இருக்கிற மாதிரி, இருதயத்துக்குள்ள இயேசு இருக்கிற மாதிரி, அதை சுற்றி அன்பு, சந்தோஷம், சமாதானம், இதை குறித்த நல்ல கனிகள் இருக்கிற மாதிரி பிக்சர் இருக்கும். அந்த அந்த இதயத்துக்குள்ள அந்த பையன் வளர்ந்து வரும்போது பிசாசு உள்ள வந்து இது எல்லாத்தையும் துரத்திட்டு அவன் உள்ள உட்கார்ந்து பாம்பு, பள்ளி, தேளு, இப்படி கொடிய மிருகங்கள் அந்த மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற மாதிரியும், அவன் ஒரு கட்டத்தில் ஆண்டவரை தேடும்போ ஆண்டவர் உள்ள வந்து இதை துரத்திட்டு அவர் வாசம் பண்ற மாதிரியும் இந்த சின்ன புஸ்தகம். அப்போ நான் சின்ன வயசா இருக்கும்போ அநேக சுவிசேஷத்துக்குள் நடத்துறதுக்கு அந்த புத்தகம் உதவியா இருந்தது. சுவிசேஷ ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் அந்த ராஜுவின் இதயம் புஸ்தகத்தை கொண்டு போறது உண்டு. அந்த புஸ்தகத்தில் உள்ள கான்செப்டே அதுதான். என்னன்னா அவன் பிறக்கும்போ, அவன் வளரும், அவன் சின்னவனா வளரும்போ அவனுக்குள்ள கர்த்தர் இருக்கிறான், நல்ல குணங்கள் இருக்குது. அவன் வளரும்போ ஒரு கட்டத்தில் பிசாசு உள்ள வர்றான், நல்ல குணங்களை துரத்திட்டு அவன் தன் குணத்தை விதைக்கிறான். அதே மனுஷன் வாழ்க்கையில் இயேசு திரும்ப வரும்போ இந்த கெட்ட குணங்களை துரத்திட்டு அவர் தன்னுடைய கனிகளை திரும்ப அவனுக்குள்ள என்ன செய்கிறார், ஸ்தாபிக்கிறார். அப்ப என்ன சொல்ல வர்றேன்னா, ஆண்டவருக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், மீதி எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆண்டவருக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும், கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், கொஞ்சம் அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில கொஞ்சம் வாங்கப்பா, கொஞ்சம் கிரியை செய்யுங்கப்பா, கொஞ்சம் இடம் கொடுக்கலாம். இடம் கொடுத்தா என் குணத்தை மாத்துவார், என் சிந்தையை மாத்துவார், என் பேச்சை மாத்துவார், என் நடவடிக்கைகளை மாத்துவார். நான் ஒருவேளை பிரியமில்லாதவனா இருக்கலாம், குடும்பத்திற்கு அற்பமா எண்ணப்பட்டவனா இருக்கலாம், இவன்லாம் எங்க தேருவான் அப்படிங்கிறது போல இருக்கலாம். ஆனா கொஞ்சம் ஆண்டவருக்கு இடம் கொடுக்க ஆண்டவர் நம்முடைய ஜீவியங்களையே மாற்ற ஆரம்பிப்பார், நம்முடைய உள்ளத்தை மாற்ற ஆரம்பிப்பார். அவருடைய வசனங்களை உட்கார்ந்து வாசிக்க நேரம் கிடைக்கும். 1 அதிகாரம் 2 அதிகாரம் 3 அதிகாரம் நிறுத்தி நிதானமா நமக்கு புரிந்து வாசிக்க நம்முடைய ஜீவியங்களையே கர்த்தர் மாற்ற ஆரம்பிப்பார். ஆமே, இந்த கால வேளையில கொஞ்சம் அர்ப்பணிப்பு, கொஞ்சம் விட்டு கொடுப்பது, கர்த்தருடைய கையில கொஞ்சம் விட்டு கொடுங்க. ரூபன் பிழைத்திருக்கட்டுங்கிறார், லேவி கர்த்தரோடு இணைந்திருப்பான், அவன் தேவ சமூகத்தில் வாழ்வாங்கிறாரு. பென்யமீன் ஒரு காலத்துல ஓனா, இப்ப அப்படி அல்ல, கர்த்தர் அவனுக்குள்ள வாசம் பண்றார், அவன் எல்லைக்குள்ள கர்த்தர் உலாவறாருங்கிறாரு. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மகிமையாய் மாற்றட்டும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா?